கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் நேசிக்கப்பட்டவர்களே, மற்றொரு புதிய நாளில் நாம் நம்முடைய ஆயுசு நாட்களிலே கூட கொடுத்த தேவாதி தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுப்போமாக. விசேஷமாக இந்த ஜூன் மாதம் 17வது நாளில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம், அது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம், என் கிருபை உனக்கு போதும் என்றார் என்பதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்முடைய பலவீனமான நேரங்களில் அவருடைய கிருபை பலமாக நமக்கு மாறுகிறது. அது மாத்திரமல்ல, எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆம் பிரியமானவர்களே, கடவுளின் கிருபை என்பது தகுதி அல்ல, அது அவருடைய இலவச பரிசு. அதை விசுவாசத்தின் மூலம் நாம் பெற முடியும். அப்படி கர்த்தர் தாமே இந்த நாளிலே கூட கர்த்தர் கொடுத்திருக்கிற அவருடைய கிருபையை நாம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே அவருடைய கிருபையை கொடுத்து இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, கர்ப்பத்தின் கனியான பிள்ளைகள் கையிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் போக்கிலும் வரத்திலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து பராமரிப்பாராக. ஆமேன். ஸ்டே காட் பிளஸ் யூ ஆல்.